வணக்கம். இன்றைக்கி பாட்டியோட ஸ்டைலில் முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பாத்திரத்தில் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். மசாலாவுக்கு மிக்ஸி ஜாரில் தேங்காய், வெங்காயம், சோம்பு நல்லா அரைச்சதோட தக்காளி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. கடாயில் மிளகாய் தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டை எடுத்து கடாயில் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதிக்கணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கணும். உப்பு மறக்காமல் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு. பச்சை வாசனை போயிட்ட அப்புறம் குழம்பு கொஞ்சம் நல்லா வற்றி வரும்போது முட்டையை நல்லா உடச்சி உள்ளே சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். கடைசியாக தாளிப்பு எப்பயும் யூஸ்வல் தான். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை போட்டுட்டு குழம்புல ஊற்றி தாளிச்சிங்கன்னா அவ்வளோதான், ரெடி ஆகிடும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் என் பாட்டியோட ஸ்டைல் முட்டை குழம்பு. அவ்வளோதான். பாய்.